அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 18ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு துவங்கி 10-17 மணி வரை நீடிக்கிறது. அதாவது சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த வேளையில் இந்த வாய்ப்பை மிக சிறப்பாக கொடுக்கிறதுங்க சந்திர கிரகணமானது. அது மட்டுமல்லாது இந்த சந்திர கிரகணம் நிறைவுற்ற அடுத்த நாள் அன்றே மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அதே வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே திட்டமிடுவதை விட அபரிவிதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. ஏனென்றால் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக மாற்றி அமைப்பதற்கான சூழலை பெரும்பாலும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவி எதிர்காலத்தை சிறப்பாக கணித்து துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அந்த துறவியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவரை பார்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு மிக சிறப்பான வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது சிலர் அந்த துறவியை எதிர்காலத்தில் சாதகமற்று இருக்கும் போது உள்ள வாய்ப்புகளை சொல்வதால் தபிக்கவும் செய்கின்றனர். இதனால் அந்த துறவி ஒரு முடிவுக்கு வருகிறார். இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. அப்படி உணர்ந்து கொண்ட அந்த துறவி ஒரு திட்டமிடுகிறார். அப்போது அந்த துறவியை சந்திக்க பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வருகின்றனர். அவர்கள் வந்து அந்த துறவியிடம், பள்ளி மாணவர்கள் நான் தொடர்ந்து என்னுடைய தேர்வுகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். அதே போன்று கல்லூரி மாணவர்கள் இந்த செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். உடனே அவர்களை பார்த்த துறவி, இன்று நீ வேண்டாம், நாளை மிக வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது, அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அனுப்பிவிடுகிறார். நன்கு படித்து முடித்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வருகிறார். எனக்கு புதிய வேலை எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார். அதே போன்று வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எனக்கு நிரந்தர வேலை எப்போது கிடைக்கும், அரசு வேலை எப்போது கிடைக்கும், எந்த வருடத்தில் எந்த நேரத்தில் கிடைக்க போகிறது என்பதை சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்க, இருவரிடமுமே இன்று வேண்டாம், நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அந்த துறவி அனுப்பிவிடுகிறாருங்க. அதே போன்று அதற்கு அடுத்ததாக ஒரு காதலனும் காதலியும் வருகின்றனர். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இணைந்து வாழ்வோமா அல்லது பிரிந்து விடுவோமா என்று கேட்கிறார்கள். திருமணம் ஆகாத ஒரு நபர் வந்து, எனக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என்று கேட்கிறார். முதல் திருமணத்தை முறித்து கொண்ட ஒரு நபர் விவாகரத்து பெற்று எனக்கு இரண்டாவது திருமணம் எப்படி அமையும், எந்த திசையில் இருந்து பெண் கிடைக்கும், எப்போது என்னுடைய இரண்டாவது திருமண பாக்கியம் கைகூடும், இந்த வாழ்க்கையாது மிக சிறப்பாக அமையுமா என்று கேள்வியை கேட்கிறாருங்க. இவர்களுக்கும் அந்த துறவி அதே பதிலை சொல்லி அனுப்புகிறார். இவர்களாவது பரவாயில்லை, ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வருகிறார். அவர், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கவில்லை, வாழ்க்கை வெறுத்து போயிற்று, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்க மாட்டார்கள், பேர குழந்தைகளையும் கொஞ்சம் விட மாட்டேங்கிறார்கள், எனவே நான் துறவரம் போலாமா, அதற்கான பதிலை சொல்லுங்கள் என்று கேட்க, இன்று வேண்டாம், நாளை வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறாருங்க. அடுத்தபடியாக ஒரு நாட்டின் அரசனாக இருக்கக்கூடியவர் வந்து, நான் இப்போது போருக்கு செல்கிறேன், இந்த போரில் வெற்றி பெற்று எவ்வளவு ராஜ்யங்களை கைப்பற்றுவேன் என்று கேட்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் வைத்து கொண்டோம் என்றால் அரசியல்வாதி வருகிறார். எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி படிப்பேனா, ஆட்சி பலம் எப்போது எனக்கு கிடைக்கும் என்பது போன்ற கேள்விகளை அந்த துறவியிடம் கேட்பது போல் வைத்துக் கொள்வோம். அப்படி கேட்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் அந்த துறவி, இன்று வேண்டாம், நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது, அப்போது வாருங்கள், உங்களுக்கு பதிலை சொல்கிறேன் என்று அவர்களையும் அனுப்பிவிடுகிறார்.
இதுபோன்று ஏராளமானவர்கள் அந்த துறவியிடம் வந்து கேட்கும்போது அனைவருக்கும் அதே பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறாருங்க. அனைவருமே அடுத்த நாள் அதிகாலையிலே வந்து விடுகின்றனர். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம்தான். இதனால் அனைவரும் வந்ததற்கு பிறகு அந்த துறவி அமைதியாக அமர்ந்திருக்கிறார். சந்திர கிரகணம் நடைபெற துவங்கியது. வானத்தில் பல்வேறு வகையான அதிசய நிகழ்வுகளை காணக்கூடிய அந்த துறவி அங்கிருந்து வானத்தை பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. வானில் இதுபோன்று நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிப்பாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த துறவி கடந்து கொண்டு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு குழியை கவனிக்காமல் அந்த குழியில் விழுந்து விடுகிறாருங்க. இதை பார்த்த அனைவருக்குமே இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை. இவரிடமா நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை கேட்க வந்தோம் என்று ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது அந்த துறவி சொல்கிறார், நான் உங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல என்னுடைய எதிர்காலத்தையும் நன்கு அறிவேன். நான் இந்த பள்ளத்தில் விழுந்து துன்பத்தை அனுபவிக்கும் போது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலை ஒருவருக்கும் வரவில்லை. இதற்கு மாறாக என்னுடைய துன்பத்தை கண்டு நீங்கள் மகிழ்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய இயல்பு. இருந்தாலும் என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த துறவி சொல்கிறார், எதிர்காலத்தில் நான் எப்படி ஆக வேண்டும், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏக்கத்தில் இருக்கிறீர்களே தவிர நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், நிகழ்காலத்தை எப்படி திட்டமிட்டு செயல்படுத்தினால் நல்ல மாறுதலை சந்திக்க முடியும் என்பதை மறந்து முற்றிலுமாக எதிர்கால கனவு உலகில் வாழக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் என்ன அடைய வேண்டுமோ அதை இந்த நிகழ்காலத்தில் தற்போது திட்டமிட்டு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பிவிடுகிறாருங்க அந்த துறவி. அவர்கள் அனைவருடைய எதிர்காலமும் தெரியும், என்னுடைய எதிர்காலமும் தெரியும். இருந்தாலும் நிகழ்காலத்தின் தன்மையை உணர்த்துவதற்காக தான் அந்த துறவி அப்படி செய்கிறார். இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்கள் எதிர்காலம் எப்படி அமையும், எதிர்காலத்தில் எப்படி மாற்றங்களை சந்திப்போம் என்ற ஏக்கத்தில் இருக்கிறோமே தவிர நிகழ்கால நிகழ்வுகளை மறந்து விடுகிறோம். எந்த காலம் வந்தாலும் ஏதோ ஒரு கிரகநிலை வலுவாக இருந்தால் மற்றொரு கிரகநிலை வலுவற்ற நிலையில்தான் இருக்கும். என்றால் இந்த வேளையில் கூட செவ்வாய் வலுவாக லாபத்தில் இருக்கிறார். பெரும்பாலும் அஷ்டமத்தில் ராகு கேது இருக்கிறார். பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் பல சிரமங்கள் வரலாம். ஆனால் குரு தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கண்டச்சனியாக இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு எதிர்காலத்தில் மிக சிறப்பான ஒரு தருணம் வரும் என்று காத்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திப்பதற்காக அமையுமே தவிர நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பாக அமையாது என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அவருடைய சுப பார்வையும் 2, 4, 6 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் திட்டமிடுவதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் உறுப்பினர்கள் தாமாகவே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது அதற்கான யோகம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக தாமாகவே அமைவதற்கான யோகத்தை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சப்தமஸ்தானத்தை நோக்கி வலுவாக நகர போகிறார். அதோடு மட்டுமல்லாது மனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதி மோட்சக்காரகருடன் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அங்கு உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பல வகையில
ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றிற்கான தீர்வை தாமாகவே வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை இந்த 3 கிரகநிலைகளின் இணைவானது தெல்ல தெளிவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். கண்டச்சனியாக இருந்தாலும் தற்போது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் வலுவாக உண்டு. காரணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்ட உங்களுக்கு தர வேண்டிய சலுகைகள் தாமாகவே இந்த தருணத்தில் வந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனக்கான நல்ல நேரம் வரும், அந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பல திட்டங்களை நம்மளுடைய அனுபவம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தவறவிட்டால் அதன் விளைவை நாம் தான் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரனினுடைய ஆட்சி பலத்தின் காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். திட்டமிடுவதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சி வாய்ப்பும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுவதால் இந்த கிரகணத்தின் போது கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். பாம்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இருக்கும் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவை. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதைவிட அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று நிச்சயமாக அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் சிம்மராசிக்காரர்களை விட்டு விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.